வணக்கம். ஐஎப்ஹெச்ஆர்எம்எஸ் கிருஷ்ணகிரி. இது வீடியோ 2. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐஎப்ஹெச்ஆர்எம்எஸ்குள்ளே எப்படி லாகின் பண்ணுறது, இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர், இந்த 3 பேருக்குமான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அவங்கவுங்க டிடிஓ டெம்ப்ளேட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த 3ஐயும் எப்படி நம்ம ஐஎப்ஹெச்ஆர்எம்எஸ்குள்ளே லாகின் பண்ணி லாகின் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம முதல் வீடியோவில் பார்த்துருந்தோம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இதில் வர்ற ஐகான்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஐகான்ஸ் ஃபினான்ஸ், ஹெச்ஆர்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு 2. இப்போ நம்ம ஃபினான்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஐகான்ஸ் எப்படி வர வைக்கிறது, அதே போல் ஹெச்ஆர்எம்எஸ் பார்க்குறதா இருந்தால் நம்மளோட ஐகான்ஸ் எப்படி நம்ம ஆட் ஃபேவரேட்ஸில் போய்ட்டு பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆட் டு ஃபேவரேட்ஸ் அதில் போகிறோம். அதில் போய்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஜிடிஎன் ஃபினான்ஸ், ஜிடிஎன் ஹியூமன் ரிசோர்ஸ், ஹெச்ஆர் எம்ப்ளாயி சர்வீஸ் சொல்லிட்டு 3 இருக்கும். இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஸ் கொடுத்துட்டு கோ கொடுக்குறீங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் கீழே ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிருக்கோம். அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஃபேவரேட்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருப்பாங்க. எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸு, ஓம் ஜிடிஎன் ஃபினான்ஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபினான்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு அதே போல் ஹியூமன் ரிசோர்ஸை மாத்திரந்தோம் அதே போல் தான் கோ கொடுக்குறீங்க. கோ கொடுத்துட்டு ஃபினான்ஸ் கொடுக்குறீங்க. ஆட் டு ஃபேவரேட்ஸ் போகிறீங்க. போன பிறகு ஓம் ஜிடிஎன் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு இருக்குது. அதை டெலீட் பண்ணிவிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் வர மாதிரி பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு மேலே செலக்ட் ஃபேவரேட்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ண பிறகு அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்ளை கொடுத்ததும் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த மாதிரி உங்கள் நேம்ஸ் அதாவது ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பேர் கொடுத்தீங்களோ அது வர்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இப்படி கொடுத்த பிறகு நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் எம்ப்ளாயி கோட் க்ரியேட் ஆகி வந்திருக்கா, எல்லா எம்ப்ளாயீஸும் நம்ம ஐஎப்ஹெச்ஆர்எம்ஸ்குள்ளே இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். அந்த ஐக்கன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்ப்ளாயோட ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக. அப்படி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை எம்ப்ளாயி லிஸ்ட் வியூ டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அது நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் அம்புக்குறி இருக்கும். ஆக்ஷன் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஓ கோடு, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரி டிடிஓ அப்படின்னா 3001. அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரிக்கு 3001, சப்ட்ரெஸரி தென்கனிக்கோட்டை 3002, சப்ட்ரெஸரி ஓசூர் 3003, சப்ட்ரெஸரி கிருஷ்ணகிரி 3004, சப்ட்ரெஸரி போச்சம்பள்ளி 3005, சப்ட்ரெஸரி ஊத்தங்கரை 3006. சரிங்களா? அந்த டிஓ கோடு என்னவோ உங்களை அதை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஓல்டு டிடிஓ கோடுன்ற இருக்கிறதுல உங்களோட டிடிஓ கோடு, இப்போது இது ட்ரெஸரியோடது, ஸோ TG301. இப்போ உங்களோடது என்ன டிடிஓ கோடு அதை கரெக்டாக நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறீங்க. கண்டினியூ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வரும், ரெக்வஸ்ட் ஐடி. அது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் ரன்னிங்னு இருக்குது. கம்ப்ளீட்டட்னு வரணும். கம்ப்ளீட்டட்னு வர்ற வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டட் வந்துடுச்சு. இல்லை அவுட்புட், அதாவது வியூ அவுட்புட் பாருங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணியிருக்கோம், லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வியூ அவுட்புட் மறுபடியும் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி லிஸ்ட் வியூன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் டவுன்லோட் ஆகும் உங்களுக்கு. அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால்
உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸோட எம்ப்ளாயி நம்பர், அதாவது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸோடைய எம்ப்ளாயி நம்பர் வந்து க்ரியேட் ஆகி வந்திருக்கும். அப்படியே செக் பண்ணி பாருங்கள், எல்லாரோட நம்பரும் வந்திருக்கான்னு பாருங்கள். எல்லாரோட நம்பர் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி யாராவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர வேண்டியவங்க யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஐகான்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்து இன்கேஸ் யாராவது ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உள்ளே எடுத்துக்கலாம். இதை பற்றியும் இப்போ இந்த சப்போஸ் வந்து வேறு டிடிஓஸ் கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? சப்போஸ் இங்கேருந்து யாராவது வெளியே போகிறவங்களா இருந்தாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் என்ட்ரியில் போட்டு அந்த எம்ப்ளாயை வந்து நீங்கள் அமுச்சு விடலாம். ரிலீவிங் ஆர்டர் என்ட்ரி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் போட்டு ரிலீவிங் ஆர்டர் போடணும், போட்டு நீங்கள் அமுச்சு விடலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஜன் பில் எப்படி போடுறது, பே பில் எப்படி போடுறது, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அதாவது வெளியிலேருந்து வந்த எம்ப்ளாயி வந்து உள்ளே எப்படி கொண்டு வரது, நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ்குள்ளே எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இப்போ இந்த எம்ப்ளாயி நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எம்ப்ளாயி நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எல்லா எம்ப்ளாயி நம்பருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கும் சொல்லி இந்த எம்ப்ளாயி கூட வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் போட்டு லாகின் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். யாருக்கு வந்து லாகின் ஆகுதோ லாகின் ஆகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுங்கள், உங்கள் எம்ப்ளாயிஸுக்கு சொல்லுங்கள். அடுத்து இதில் யாராவது லாகின் ஆகலை அப்படின்னு சொன்னாலோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அவங்களோட எம்ப்ளாயி கோட் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னாலோ நீங்கள் விப்ரோ டீம் வந்து கிருஷ்ணகிரி விப்ரோ டீம் கிட்ட நீங்கள் வந்து சொல்லலாம், உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து இந்த டிடிஓ டெம்ப்ளேட்டில் வந்து இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவருக்கு வந்து யூசைடி பாஸ்வேர்டு வந்துருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து யாருக்காவது வந்து இனிஷியேட்டர் நேமோ இல்லை வெரிஃபையர் நேமோ இல்லை அப்ரூவர் நேமோ இல்லை எம்ப்ளாயி கோட் நம்பரோ அங்கே இல்லாமல் இருந்தால் இல்லை நேம் இல்லாமல் இருந்தாலோ எது இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸல் இருக்கிற அந்த எம்ப்ளாய்க்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்குவோம், இங்கே வந்து சங்கர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபையில் இருக்கார், அவரோட நேமோ இல்லை வெரிஃபை அந்த எம்ப்ளாயி ஐடி நம்பரோ அங்கே வராமல் இருந்ததுன்னு சொன்னால் இந்த எக்ஸலில் பார்த்து இதை குறித்து கொண்டு வந்து நீங்கள் விப்ரோ டீம்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ் வெரிஃபையர் அப்புறம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒர்க் ஆகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா? நன்றி.